வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து 10ஆம் வகுப்பு இலக்கணங்கள் நாம் பார்த்துட்டு வர்றோம். இயல் 1, இயல் 2, இயல் 3 நாம் பார்த்துட்டோம். இந்த வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா இயல் 4க்கு உண்டான இலக்கணம் முக்கிய செயல்பகுதிகள் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இயல் 4ல் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த பாடம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிலம்பஸில் நம்மளுக்கு கிடையாது. இந்த சொல்லும் அதாவது கலைச்சொல் அறிவோம். சரிங்களா? அது முக்கியமான இந்த மாதிரி லெசன்ல எல்லாம் இருக்குங்க. சரிங்களா? நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் அப்படின்னா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் அப்படிங்கிற பொருள். சரி, இதெல்லாம் கேட்டுருவாங்க. இயல்பான மொழிநடையை உருவாக்குதல்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா தனிநபர் கணினிகள் அப்படிங்கிறத பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு என்னது மின்னணு புரட்சி அப்படிங்கிறது டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மென்பொருள் அப்படின்னா என்னது? சரிங்களா? மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு பொருள். சரிங்களா? உலாவி அப்படின்னா என்னது? ப்ரௌசர் அப்படின்னு பொருள். சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்க. காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் இன்றைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. வீடியோ எடிட்டிங். சரிங்களா? அப்புறம் இலா அப்படின்னா எலக்ட்ரானிக் லைவ் இலா அப்படின்னா என்னது? எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு பொருள். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ட்ரிப் வாட்ச் விட்டுக்குங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க டேட்டா சயின்டிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு மிகுதியான வளர்ச்சியால் தரவு அப்படின்னா டேட்டா தரவு அறிவியலாளர்களின் அதாவது டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மின்னணு கல்வி அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரசி. மின்னணு சந்தை அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பொருள். சரிங்களா? அவ்வளவுதான் இதில் முக்கியமான இதெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? அடுத்து பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது குலசேகர ஆழ்வார் எழுதுனது. இந்த குலசேகர ஆழ்வார் நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. அதனால சொல்லும் பொருளும் நாம் பார்த்துடலாம். சுடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு பொருள். மாளாத அப்படின்னா தீராத அப்படின்னு பொருள். மாயம் அப்படின்னா விளையாட்டு. சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மாயம் அப்படின்னா என்னது? விளையாட்டு. மாளாத அப்படின்னா தீராத அப்படின்னு பொருள். சுடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு பொருள். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பரிபாடல் கீரந்தையார் எழுதுனது. இதுவும் நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. சரிங்களா? அதனால இதில் சொல்லும் பொருளும் பார்த்துருக்கலாம். விசும்பு அப்படின்றது வானம் அப்படின்னு பொருள். ஊழினா யுகம் அப்படின்னு பொருள். ஊழ்னா முறை அப்படின்னு பொருள். தன்பெயல்னா குளிர்ந்த மலை அப்படின்னு பொருள். ஆர்தரப்பு அப்படின்னது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு பொருள். பீடு அப்படின்னா சிறப்பு அப்படின்னு பொருள். ஈண்டினா செறிந்து திரண்டு அப்படின்னு பொருள். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரியும் ஊழ் அப்படின்னு என்னது? அடுக்குத்தொடர்னா என்னது? விரைவு, வெகுளி, அச்சம் அந்த பொருளை வரக்கூடியது. விரைவு, வெகுளி, உவகை, அவலம், அச்சம் அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது அடுக்குத்தொடர். பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்குத்தொடர். இரட்டைக்கல்வி பிரித்தால் பொருள் தராது. சரிங்களா? வளர்வானம் அப்படிங்கிறது வினைத்தொகை. 3 காலத்திலே வரும். சரிங்களா? வளர்கின்ற வானம் அப்படின்னு பிரிக்கலாமா? வளர்வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். அப்போ வளர்கின்ற வானம் அப்படின்னு நாம் பிரித்தோம் அப்படின்னா வளர் பிளஸ் கின்று பிளஸ் ஆ. வளர் பிளஸ் கின்று பிளஸ் ஆ. சரிங்களா? பிளஸ் வானம் அப்படின்னு வரும். காலம் கடந்த பெயரச்சும் என்ன சொல்கிறோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். கின்று ஆவை தூக்கிட்டா வளர்வானம்னு வந்துருச்சா? அப்போ வினைத்தொகை. செந்தினா செம்மைக்கூட்டல் தீ, அதாவது மை விகுதி வந்திருக்கு, பண்பு தொகை. செம்மையாகிய தீ அப்படின்னு பொருள். வராத. சரிங்களா? அதைத்தான் வாரா அப்படின்னு சொல்கிறோம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் கடைசியில் வாராத அப்படின்னு சொல்லிட்டு தான் கெட்டிருக்குது இல்லைங்களா? இதானது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். கிளர்ந்த அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா
கிளர்ந்த அப்படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கிளர் கூட்டல் இந்து வந்திருக்கா, சரியா, இத்துக்கிரமான இந்து வரும். சரிங்களா, தாவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டலா. கிளர் அப்படின்னா பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த கால நிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்ணை தாண்டிய நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இவர் வந்து பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா, அதனால் இதில் வந்து கலைச்சொற்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முக்கியமான கலைச்சொற்கள் வந்து நாம் பார்த்துக்கலாம். சரிங்களா, இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் ஏதாவது கலைச்சொற்கள் பார்த்துக்கலாம். பக்கவாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமியோட்ரோஃபிக் லேட்ரல் சேக்லரோசஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கேக்லரோசஸ் அப்படிங்கிறத வந்து பக்கவாதம் என்னும் நரம்பு நோய், அதாவது வந்து அதுக்கு வந்து கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அமியோட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்கேக்லரோசஸ் அப்படிங்கிறத வந்து அதுக்கான பொருள். சரிங்களா, இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து வாட்ச் விட்டுக்குங்க. சரிங்களா, அடுத்தது இலக்கணம். சரிங்களா, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்னது, இலக்கணம் வந்து பார்த்துடலாம். சரிங்களா, அடுத்து வந்து இலக்கணம். இரு திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திணை என்றால் என்ன அப்படின்னா ஒழுக்கம் என்று பொருள். திணை அப்படின்னு என்னது, இந்த திணை அப்படிங்கிறதுக்கு என்னது, ஒழுக்கம் அப்படின்னு பொருள். சரிங்களா, தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. திணை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். என்னது, உயர்திணை, அக்ரிணை. சரிங்களா, இதில் திணை வந்து எத்தனை வகை பிரிக்கப்படுகிறோம், ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருட்களை அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அக்ரிணை அல்கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இது வந்து அல்வழி புணர்ச்சியில் வரக்கூடியது. சரியா, அல்வழி புணர்ச்சினா வேற்றுமை அல்லாத புணர்ச்சி தான் அல்வழி புணர்ச்சி. சரியா, அல் ப்ளஸ் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி எப்படி மாறுதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா, வேற்றுமை அல்லாத புணர்ச்சி தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இல்லை என்ன ஆகுதுங்க, ஆயுதெழுத்தாக மாறிடுது. இந்த தீ வந்து ரீயா மாறிடுது. சரிங்களா, அக்ரிணை அப்படின்னு சொல்லி வர்றது. சரிங்களா, இது நாம் ஏற்கனவே நாம் வந்து இந்த அக்ரிணை அப்படிங்கிறது எப்படி மாறுச்சுன்னு சொல்லி இலக்கணத்தில் நாம் வந்து பார்த்துருக்கோம். 7th நாம் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஆயுத குறுக்கத்தில் நாம் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அப்போது சரியா, அக்ரிணை என்றும் வழங்குவர். சரியா, அப்போ திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு பொருள். திணை வந்து 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா, அப்போது 6 அறிவுடைய மனிதர்களை வந்து உயர்திணை என்றும் உயிரற்ற பொருட்களை வந்து என்ன சொல்கிறோம், அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இப்போது உயர்திணை அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம், மக்கள், தேவர்கள், நரகர்கள் என்ற மூவரும் உயர்திணையை சார்ந்தவர், அதாவது வந்து உயிருள்ள பொருட்கள். சரியா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மக்கள், தேவர்கள் இவங்கெல்லாம் வந்து உயிருள்ள பொருட்களாக இருக்குங்காட்டி நம்ம உயர்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உயிரற்ற பொருட்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே வந்து மனிதர்களுக்கு வந்து உயிர் இல்லை அப்படின்னா நாம் அதையும் அக்ரிணையாக தான் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா, ஏதாவது வந்து மேலே இப்போ நம்ம பார்த்த தேவர், சரியா, தேவர், நரகர் என்ற மூவரும் வந்து உயிருடன் உடலும் சேர்ந்து இருக்கும் நிலையில் தான் உயர்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது வந்து உடலுடன் உயிர் சேர்ந்திருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயர்திணை அப்படின்னு சொல்கிறோம். உயிரும் உடலும் பிரிந்து விட்டால் 2மே அக்ரிணை தான். சரிங்களா, அப்போ உயிரும் உடலும் நம்மளுக்கு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா 2மே அக்ரிணை தான் நாம் சொல்லுவோம். உயிரும் உடலும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா 2மே அக்ரிணை தான். சரிங்கய்யா, சரி, ஓகே. சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, இப்போ புரிஞ்சுதுங்களா, இப்போ என்ன பார்த்தோம், உயிருள்ள பொருட்களை உயர்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், உயிரற்ற பொருட்களை அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடலோடு உயிர் சேர்ந்திருந்தால் தான் அது உயர்திணை. சரிங்களா, இப்போ வந்து உடல் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், உயிர் வந்து நம்ம உடம்புலேருந்து பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உயிர் பிரிந்தது, உயிர் வேதனைப்படுகிறது. நம்ம உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா உயிர் பிரிந்ததுன்னு தான் சொல்லுவோம். அப்போ உயிர் வந்து வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா, சாதாரணமாக இருதிணை, உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா உயிர் பிரிகிறது, உயிர் வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உயிருள்ள மனிதனாக இருந்தாலும், சரியா, உயிருள்ள மனிதனாக இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் இருக்குங்களேங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள், சினை தான் நம்ம சொல்லுவோம் உறுப்புகளை, அதையும் நம்ம அக்ரிணையாக தான் சொல்லுவோம். இப்போ நம்ம கையை நம்ம வந்து அறுத்துட்டோம் அப்படின்னா கை அருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். கை அருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் நாடி வச்சு பார்ப்பாங்க இல்லையா, இப்போ நாடி துடிக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா, இப்போ நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும் அப்படின்னா கால்கள் ஓடின அப்படின்னு தான் சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா, அப்போ உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும்
நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நம்ம அக்ரணியாக சொல்கிறோம். சரியா? அப்போ திணையா உயர்திணை அக்ரணை அப்படின்னு சொல்லி 2 வகையாக சொல்கிறோம். உயர்திணைனா தேவர், மக்கள், நரகர் இதெல்லாம் உயர்திணை பொருட்கள். உடலோடு உயிர் இருந்துச்சு, உடலோடு உயிர் இருந்தால் மட்டும்தான் உயர்திணை. சரியா? இல்லைன்னா எல்லாமே அக்ரணி தான். உயிர் பிரிந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் உடலோடு உயிர் இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை நாம் என்ன சொல்லுவோம்? அக்ரணியாக தான் நம்ம சொல்லுவோம். கை அருந்தது, நாடி துடிக்கிறது, கால்கள் ஓடின. சரிங்களா? இப்படித்தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில உயர்திணைகளை நாம் அக்ரணியாக தான் சொல்லுவோம். எப்படின்னா நேற்று என் கனவில், சரியா? நேற்று கனவில் என் கனவில் தெய்வம் வந்ததுன்னு சொல்லுவோமா? அப்போ தெய்வம் அப்படிங்கிறது உயர்திணையாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அக்ரணியாக தான் சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒருமைப்பிழைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று என் கனவில் தெய்வம் வந்தார் அப்படின்னு சொல்லுவோமா? வந்தார் அப்படின்னு சொல்லுவோமா? நேற்றில் என் கனவில் தெய்வம் வந்தார் நாம் ஏதாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நேற்று என் கனவில் தெய்வம் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். தெய்வம் உயர்திணையாக இருந்தால் நம்ம அக்ரணை பொருள் தானே சொல்லுவோம். அதே மாதிரி அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லுவோம். அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தார் நாம் யாராவது சொல்லுவோமா? சரியா? அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆண் குழந்தை அப்படிங்கிறது என்னது? உயர்திணை குறிக்கிறது. அவள் பிறந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ புரிஞ்சுதா? இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. அப்போ என்னதான் உயர்திணையாக இருந்தாலும் தெய்வத்துக்கு குழந்தைக்கும் நேற்று கனவில் தெய்வம் வந்தது, அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆண் குழந்தை பிறந்தான், பெண் குழந்தை பிறந்தால், இரண்டு சரிங்களா? இரு குழந்தை பிறந்தார் என உயர்திணை வினையை ஏற்று நாம் சொல்ல மாட்டோம். சரியா? ஆண் குழந்தை பிறந்தார்னு நாம் சொல்லுவோமா? யாராவது குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்தார்னு சொல்லியிருக்குமா? பெண் குழந்தை பிறந்தால் நாம் சொல்லியிருக்குமா? சரிங்களா? அதை நாம் வந்து சொல்ல மாட்டோம். சரிங்களா? அது அடுத்தது இப்போ வந்து நம்ம உயர்திணைக்கு பார்த்தோம். இப்போ அக்ரணை அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். புக்கில் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இருதிணை, உயர்திணை, அக்ரணை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உயர்திணை அப்படின்னா உயிருள்ள பொருட்கள், அக்ரணினா உயிரற்ற பொருட்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும். உயிருள்ள பொருட்கள் உயிர் இருந்தால் மட்டும்தான் உயிருள்ள பொருட்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அது அக்ரணை தான். உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உயிர் இருந்தாலும் நம்ம உடல் உறுப்புகள் வந்து என்னதுங்க? அக்ரணை தான். அதைத்தான் நம்ம இவ்வளோ நேரமாக நான் பார்த்தோம். அதே மாதிரி தெய்வம் வந்தது, குழந்தை பிறந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் உயிரிழந்தனையாக இருந்தாலும் ஒரு சில பொருட்களுக்கு நம்ம உயிரற்ற என்னது? அக்ரணை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதையும் நீங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதே அக்ரணினா உங்களுக்கு தெரியும். நாய், சிங்கம், மரம், சுறா இதெல்லாம் உயிருள்ள அக்ரணைகள். கரெக்டு தானே? அதாவது வந்து நாய், சிங்கம், மரம், சுறா இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உயிருள்ள அக்ரணைகள். இதே உயிரில்லாத அக்ரணைகளை எது சொல்லுவோம்? கல், மலை, கடல், நீர். இது வந்து உயிரில்லாத அக்ரணைகள். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாய் வந்து உயிருள்ள அக்ரணைன்னு சொல்கிறோம்னா எப்படி சொல்லுவோம்? நாய் வந்தது அப்படின்னு தானே சொல்லுவோம். நாய் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி சிங்கம் போனது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இதெல்லாம் உயிருள்ள அக்ரணைகள். உயிரில்லாத அக்ரணைகள் அப்படின்னா கல், மலை, கடல், நீர் இதெல்லாம் வந்து என்னது? கல், மலை, கடல், நீர் எல்லாம் வந்து உயிரில்லாத அக்ரணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அக்ரணை அப்படின்னு என்னது? உயர்வான ஒழுக்கம் இல்லாத என்ற பொருள் தான் வந்து அக்ரணை. அல்ப்ளஸ் திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உயர்வான ஒழுக்கம் இல்லாததான் நம்ம என்ன சொல்கிறோம்? அக்ரணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது சரிங்களா? இப்போ இதனால் மட்டும் பார்த்தது உயர்திணை, அக்ரணை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சுறாக்கள் நீந்தின அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? சுறாக்கள் நீந்தின அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? நாய்கள் குரைத்தன அப்படின்னு தான் சொல்லுவோம். நாய்கள் குரைத்தன, சிங்கங்கள் இறந்தன அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் வந்து நாய், சிங்கம், மரம், சுறாவில் உயிருள்ள அக்ரணைகள். கடல், மலை, கடல், நீர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உயிரில்லாத அக்ரணைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இதில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ திணை வந்து 2 வகை தான். உயர்திணை, அக்ரணைன்னு சொல்லிட்டு 2 திணை தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ திணை அப்படின்னா எக்ஸாம்பிள் கேட்டால் 2 தான். சரியா? அதை நீங்கள் போட்டிருக்கணும். அடுத்ததான் நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு திணை வந்து சொல்கிறேன். விரைவு திணை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திணை? விரவு திணை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திணை? விரவு திணை அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவுத்திணை அப்படின்னா உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் பொதுவானது விரைவுத்திணை அல்லது பொதுத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவுத்திணைக்கு இன்னொரு பேர் என்னது? விரைவுத்திணை அல்லது பொதுத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் பொதுவான திணை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? விரைவுத்திணை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா?
இப்போ மணி வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஈஸி தான். விரவு திணைனா உயர்திணைக்கு அக்ரணிக்கு பொதுவாக இருக்கிறதுங்க. சரியா? இதை வந்து பொதுத்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ மணி வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மணி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? மணி வந்தான் அப்படின்னா என்னது? உயர்திணைன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? மணி வந்தான் அப்படிங்கிறது மணிங்கிறது ஒரு உயர்வான ஆண்மகனை வந்து குறிக்கிறது. மணி வந்தது அப்படின்னு என்னது? மணியை இந்த நாய் பூனை அப்படிங்கிற அந்த மணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம் அப்படின்னா மணிங்கிறது ஒரு அக்ரிணை, உயிருள்ள அக்ரிணை. சரிங்களா? அப்போ இரண்டுக்கும் பொதுவாக இருக்கா? இதுதான் வந்து விரைவுத்திணை. லக்ஷ்மி வந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லக்ஷ்மி அப்படிங்கிறது ஒரு பெண்மகளை குறிக்கிறது. இதே லட்சுமி வந்தது அப்படின்னா ஒரு அக்ரிணை குறிக்கிறது. அவ்வளோதான். ஒரு பசுவாக இருக்கலாம், எதுவான இருக்கிற இதுதான் விரைவுத்திணை. அப்போ இருதிணைனா உயர்திணை அக்ரிணை. திணை 2 வகைப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். கொஷின் கேட்டால் மாட்டி போட்ட கூட திணை 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணை. ஆனால் விரைவுத்திணை அப்படிங்கிறது இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது விரைவுத்திணை. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது இப்போ திணைங்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இதை வந்து நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பால் என்பது ஐம்பால் கொடுத்துருக்காங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். பால் என்பது திணையினுடைய உட்பிரிவு தான் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் என்பது திணையினுடைய உட்பிரிவாகும். பால் பகுப்பு. சரியா? பால் அப்படின்னா பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்னு பொருள். சரியா? இது 5 வகைப்படும். உயர்திணை, ஆண்பால், பெண்பால், பலர்பால் என 3 பிரிவுகளை உடையது. உயர்திணை, ஆண்பால், பெண்பால், பலர்பால். சரிங்களா? இப்போ லக்ஷ்மி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு என்னது? ஒரு பெண்பால். சரிங்களா? ஆண்பால்னா உங்களுக்கு தெரியும். கந்தன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால். சரிங்களா? இப்போ இதை பெண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, சரிங்களா, பெண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா லட்சுமிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கிறது, அது பெண்பால். கந்தன் அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கிறது, ஆண்பால். இப்போ பெண்கள் அப்படின்னு கொடுத்துட்டா அது பலர்பால்களில் தானே வரும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரிணை ஒன்றன்பால் பலவின்பால் என 2 பிரிவுகளை கூடியது. அக்ரிணை என்னது? ஒன்றன்பால் பலவின்பால் என 2 பிரிவுகள். அப்போ பால் என்பது திணையினுடைய உட்பிரிவு தான் நாம் பால்னு சொல்கிறோம். பாலுக்கு வந்து பகுப்பாளர் பிரிவு என்ற பொருள். இது 5 வகைப்படும். உயர்திணை, ஆண்பால், பெண்பால் பலர்பால் என 3 பிரிவுகளை உடையது. உயர்திணை தான் ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு பிரிக்கிறோம். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட குறிச்சா பலர்பால். அதனால தான் பெண்கள்னு சொல்லி கொடுத்தேன். இதே பெண்கள்னு கொடுத்து பெண்பால் அப்படின்னு போட்டக்கூடாது. அக்ரிணை ஒன்றன்பால் பலவின்பால் என 2 பிரிவுகளை உடையது. இது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் ஆண்பால். மகள், அரசி, தலைவி அப்படிங்கிறத பெண்பால். இதெல்லாம் ஒரு பொருள். மக்கள் பார்த்தீங்க இல்லையா? பெண்கள், ஆடவர் இதெல்லாம் வந்து பலர்பாற்குரியது. ஆடவர் அப்படின்னா இதெல்லாம் அருவிக்கு. சரிங்களா? ஆடவர், பெண்கள் இதெல்லாம் வந்து பலர்பால். இதே பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? பெண்பாலை போட்டக்கூடாது. இதெல்லாம் பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் டைமில் நம்ம குழப்பியிருப்போம். ஆடவர் அப்படின்னா ஆண்கள் போட்டக்கூடாது, ஆண்பால்னு போட்டக்கூடாது. ஆடவர் அப்படிங்கிறது பலர்பால், பெண்கள் அப்படிங்கிறது பலர்பால், மக்கள் அப்படிங்கிறது பலர்பால். சரிங்களா? இதெல்லாம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அக்ரிணை பால் பகுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால். யானை, புறா, மலை அப்படிங்கிறது. சரிங்களா? அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலர்பால். பசுக்கள், மலைகள் இதெல்லாம் வந்து பலர்பால். அடுத்து மூவிடம். மூவிடத்தை பற்றி பார்க்கலாம். மூவிடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, பலர்க்கை என வந்து 3 வகைப்படும். இடம் வந்து 3 வகைப்படும். உங்களுக்கு தெரியும். தன்மை, முன்னிலை, பலர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம் வந்து 3 வகைப்படும். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம் வந்து 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, பலர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நம்ம சிம்பிளாக படிச்சுட்டு போயிடலாங்க. தன்மை அப்படின்னா தன்மை பெயர்கள், தன்மை வினைகள். நான், யான், நாம், யாம் இதெல்லாம் தன்மை ஒருமை. யாம், யாம்ங்கிறது தன்மை பன்மை. வந்தேன் தன்மை ஒருமை, வந்தோம் அப்படிங்கிறது தன்மை பன்மை. இது சிம்பிளாக நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இது கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இது எப்படின்னா தன் கருத்தை சொல்பவனால்தான் தன்மை எனப்பட்டது. சரியா? தன் கருத்தை சொல்லதுனால தான் அதை நாம் என்ன சொல்கிறோம்? தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தன்மை வந்து 2 வகைப்படும். தன்மை ஒருமை, தன்மை பன்மைன்னு சொல்லிட்டு தன்மை வந்து 2 வகைப்படும். புரிஞ்சுதா? தன் கருத்தை சொல்பவன் அதனால் தன்மை எனப்பட்டது. தன்மை ஒருமை, தன்மை பன்மைன்னு 2 வகைப்படும். தன்மை ஒருமை பெயர் தொல்காப்பியர் காலம் தொடங்கி தற்காலம் வரை சில மாறுதல்கள் வந்து ஆயிருக்குதுங்க. சரிங்களா? தன்மை ஒருமை பெயர் தொல்காப்பியர் காலம் தொடங்கி இப்போ மட்டும் பெரிய மாறுதல்கள் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் கிடையாதுங்க. இது தொல்காப்பியர் காலத்திலிருந்து சங்க காலத்திலேருந்தே நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். இப்போ பாருங்க, தொல்காப்பியர் காலத்தில் தான் யான் அப்படிங்கிற எழுத்து வந்து இருந்ததுங்க. அப்போது யான், நானெல்லாம் வந்து நானெல்லாம் இப்போ வந்தது. யான் அப்படிங்கிறதா வந்து தொல்காப்பியர் காலத்திலேருந்து வந்தது. சரியா? இது வந்து தன்மை ஒருமைக்கு பயன்படுத்துறது. இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து தன்மை ஒருமை. சரிங்களா? தன்மை ஒருமை. இது வந்து தன்மை பன்மை. இது தன்மை பன்மை. சரிங்களா? தன்மை ஒருமைக்கு தொல்காப்பியர் வந்து யான் பயன்படுத்தினார். இதே தன்மை பன்மைக்கு யாம், நாம் அப்படிங்கிறது பயன்படுத்தினார்.
சரிங்களா. இங்கே யாம் நாம் சரிங்களா. இங்கே வந்து எழுத முடியல, சாரி. உங்களுக்கு மார்க் அதாவது வந்து இதில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எழுத்து வரமாட்டேங்குது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரியா. வாய்ஸ் ரெக்கார்டு மூலிமா புரிஞ்சுக்குங்க. தன்மை பெயர்கள் யான், அப்போ இங்கே பிடிச்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, யான் யான் நாம் யாம். அப்போ அந்த காலத்துலேயே சங்க காலத்தில் பயன்படுத்தின வார்த்தை தான் இதை நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் சங்ககாலம், சங்க காலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க, யான் நான். யான் வந்து அதுக்கப்புறம் ஞான் அப்படிங்கிற வார்த்தை அப்போ யான் தான் நானாக மாறி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஞானுங்கிற எழுத்து முதல்ல வந்துதா, யான் முதல்ல வந்துன்னா யான் தான் முதல்ல வந்தது. அப்போ எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். அப்போ சங்க காலத்தில் யாம் நாம் தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா, தன்மை பன்மைக்கு. இடைக்காலத்தில் நான் முன்னாடி வந்துடுச்சு, நான் யான் வந்து இடைக்காலத்தில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே வந்து யாம் நாம், அது கூட இந்த எழுத்து கூட கல்விகிதி வந்து சேர்ந்து வருது. யாங்கள் எங்கள், யாங்கள் எங்கள் அப்படிங்கிறது சேர்ந்து வருது சரியா. சரி, எழுதிக்கங்க. இப்போ இங்கே வந்து யாம் நாம் சொல்லணும் இல்லைங்களா, எது இடைக்காலத்தில் யாம் அப்படிங்கிறது யாங்கள்னு வாங்கிருச்சு, நாம் அப்படிங்கிறது நாங்கள் அப்படின்னு மாறிடுச்சு சரிங்களா. இதை மாற்றிக்கணும். நாம் அப்படிங்கிறது நாங்கள் அப்படின்னு மாறிடுச்சு சரிங்களா. தற்காலத்தில் நாம் நான் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. தற்காலத்தில் நானை நாம் என் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம், யானுங்கிறத நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. நாம் அப்படிங்கிறத சரிங்களா. இப்போ நாம் நாங்கள் தானே மாறிச்சு, நாம் அப்படிங்கிறத நம்மன்னு பயன்படுத்துகிறோம், நாங்கள் அப்படிங்கிறத எங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம் சரிங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா. தொல்காப்பியர் காலம், சங்க காலம், இடைக்காலம், தற்காலம்னு சொல்லிட்டு இந்த தன்மை ஒருமைக்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குங்க. தன்மை பன்மை, தன்மை ஒருமை, தன்மை பன்மை. தொல்காப்பியர் காலத்தில் யான் அப்படிங்கிற எழுத்து வார்த்தை தான் தன்மைக்கு ஒருமைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் தன்மை பன்மைக்கு தொல்காப்பியர் எதை பயன்படுத்தியிருக்காங்க, ஞான் சாரி யாம் நாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்போ இப்போ வந்த வார்த்தையே கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல வந்த வார்த்தையை யான் தான் தன்மை ஒருமைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சங்க காலத்தில் யான் நான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதே சங்க காலத்தில் தன்மை பன்மைக்கு என்ன பயன்படுத்திக்கிறாங்க, யாம் நாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. இடைக்காலத்தில் நான் முன்னாடி வந்துருச்சு, நான் யான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல தோணுது யான் தான். இதே இடைக்காலத்தில் யாம் நாம் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இடைக்காலத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. அது எப்படி மாறுச்சுன்னா யாங்கள் நாங்கள் அப்படின்னு மாறுச்சு. யாங்கள் நாங்கள், யாம் அப்படிங்கிறது யாங்கள் நாங்கள்னு மாறுச்சு. தற்காலத்தில் நானை வந்து நாங்கள் என்னென்னு பயன்படுத்துகிறோம், யான் இந்த ரெண்டையுமே நாம் என்னென்னு பயன்படுத்துகிறோம், தற்காலத்தில் என் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். நாம் நாங்களை வந்து நாம நம் அப்படின்னும், நாங்களை எங்கள் அப்படிங்க நான் பயன்படுத்துகிறோம் சரிங்களா. அப்போ இதைத்தான் நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நீங்கள் 11th 12th படிச்சிருப்பீங்க, உளப்பாட்டு தன்மை தன்மை வந்து தன்மை பன்மை வந்து, அதாவது வந்து தன்மை வந்து தன்மை ஒருமை தன்மை பன்மைன்னு சொல்லி இரண்டு வகைப்படும் சொல்லி நாம் பார்த்துருப்போம் சரிங்களா. சரி, இதை மட்டும் நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. தொல்காப்பியர் காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்க, யான். தன்மை பன்மைக்கு அவர் என்ன பயன்படுத்துறது, யாம் நாம். சங்க காலத்தில் யான் நான், தன்மை பன்மைக்கு யாம் நாம். இடைக்காலத்தில் நான் யான், இதே இடைக்காலத்தில் தன்மை பன்மைக்கு யாம் நாம். அது கூட யாங்கள் நாங்கள் கல்விகிதி வந்து சேர்ந்து வருது. தற்காலத்தில் நான் அப்படிங்கிறது என்னனும், நாம் நாங்கள் அப்படிங்கிறத நம், நாங்கள் அப்படிங்கிறத எங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். நாம நம்மனும் நாங்களில் எங்கள்னு பயன்படுத்துகிறோம் சரியா. திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இங்கே ஈஸியாக கொடுத்துட்டு போயிடறாங்க. தன்மை பன்மை பேருங்களா. அப்போ யான் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. யான் அப்படிங்கிறது நானா மாதிரி தற்காலத்தில் என் அப்படின்னு பயன்படுத்துகிறோம், இதை தெரிஞ்சுக்கணும். நாம் யாம் அப்படிங்கிறது, யாம் அப்படிங்கிறது என்னதுங்க, தொல்காப்பியர் காலத்தில் பயன்படுத்தினது யாங்கள் நாங்கள் அப்படின்னு மாறிடுச்சு இப்போ சரிங்களா. எது இடைக்காலத்தில் யாங்கள் நாங்கள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. யாம் அப்படிங்கிறது யாங்கள் நாங்கள்னு மாறி இப்போ நாம் என்னவா பயன்படுத்துகிறோம், நம் எங்கள் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். புரிஞ்சுதுங்களா. இப்போது இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் ஸ்டாப் பண்ணி. தன்மை பன்மை பெயர்கள் ஞான் யான், யாம் யா அப்படிங்கிறது தன்மை பன்மை. தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னிலைக்கு சரியா, முன்னிலை பெயர்கள் அப்படிங்கிறது நீர் நீவீர், நீவீர் நீங்கள் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற சொல்லக்கூடியது. முன்னிலை வினைகள் அப்படின்னா நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள். இது எப்படின்னு நான் பார்த்துடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்க்கோம் அப்படின்னா முன்னிலை சரிங்களா. இப்போ நான் பார்த்தோம் இல்லைங்களா, முன்னிலைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி முன்னிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மைன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம்
சரி, முன்னிலை பெயர்கள் நம்ம சாதாரணமாக நம்ம படிச்சுக்கிறோம். ஆனால் தன்மை ஒருமை மாற தன்மை ஒருமை தன்மை பன்மை மாற முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இது பாருங்க, நீர் நீவீர் நீங்கள், சரிங்களா, நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள், இது நாம் படித்தது. சரிங்களா, இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தொல்காப்பியர் காலத்தில் பயன்படுத்தின வார்த்தை வந்து, தொல்காப்பியர் காலத்தில் நீ அப்படிங்கிற வார்த்தை தான் ஆரம்பத்திலேயே பயன்படுத்தினதுங்க. தொல்காப்பியர் காலத்தில், சங்க காலத்தில், இடைக்காலத்தில், தற்காலத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை என்னதுங்க, நீ அப்படிங்கிறது தான். சரிங்களா, சரிங்களா, இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போது இதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதாவது பிரிக்கிறோம். முன்னிலை வந்து முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மைன்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். முன்னிலை ஒருமைக்கு தொல்காப்பியர் பயன்படுத்தின வார்த்தை நீ தான். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மைன்னு 2 வகையாக பிரிக்கிறோம். முன்னிலை ஒருமைக்கு தொல்காப்பியர் காலத்தில், சங்க காலத்தில், இடைக்காலத்தில், தற்காலத்தில், அது முன்னிலை ஒருமைக்கு நீ மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அப்போ முன்னிலை ஒருமைங்கிறது நீ மட்டும்தான். சரியா, முன்னிலை ஒருமைங்கிறது நீ மட்டும்தான் வந்தது. இந்த நீ மட்டும்தான் பயன்படுத்திருக்குது. முன்னிலை பன்மைக்கு, சரியா, அதே மாதிரி தன்மை ஒருமை தன்மை பன்மையில் மாற முன்னிலை, சரியா, முன்னிலை, சரிங்களா. அப்போது முன்னிலை ஒருமை அப்படிங்கிறது முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? முன்னிலை ஒருமைக்கு நீ மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. சரியா, ஒருமைக்கு ஒரு பர்சனை குடிக்கிருக்கு. அதே வந்து முன்னிலை, சரிங்களா, முன்னிலை பன்மைக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம். தொல்காப்பியர் காலத்தில் எதை பயன்படுத்தினாங்கன்னா நீர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க முன்னிலை பன்மைக்கு, நீர். சங்க காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்கன்னா நீர் நீர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தினாங்க. இதே இடைக்காலத்தில் எந்த வார்த்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா நீர் நீர் நீவீர் நீர்கள் நீர்கள் நீர்கள், அடுத்தது நீங்கள். இங்கே வந்துச்சுங்களா, இதெல்லாம் இடைக்காலத்தில் அப்போ தொல்காப்பியர் காலத்தில் முன்னிலை ஒருமைக்கு நீ மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. அதே பன்மைக்கு நீர் நீவீர் நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே கொடுத்ததுக்கான மீனிங் அதுதான். சரிங்களா, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அதே வந்து நம்ம தற்காலத்தில் நாம் எதை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நீர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம வந்து தற்காலத்தில் பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை தான் நம்ம தற்கால நீர் நீவீரா மாறி இப்போ தற்காலத்தில் நீங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தணும். தன்மை ஒருமையில நீ தான், நீர் நீவீர் அப்படின்லாம் தன்மைக்கு பயன்படுத்துவது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னிலை வினைகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வினை நடந்தாய் வந்தீர் சென்றீர் இதெல்லாம் வந்து முன்னிலை வினைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. தன்மை ஒருமைனா தன்மை ஒருமை தன்மை பன்மை, முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை, இதெல்லாம் நான் முன்னிலை ஒருமை அப்படின்னா என்னது, நீ மட்டும்தான் தொல்காப்பியர் காலத்தில் பயன்படுத்தினாங்க. சங்க காலம் இடைக்காலம் எல்லாத்துலேயும் நீ தான் ஒருமை குடிச்சா. இதே பன்மை குடிச்சா என்னது, நீர், அடுத்தது நீர் நீவீர் நீர், அதுக்கப்புறம் தான் நீர் நீர் நீவீர் நீர் நீர் நீம் நீங்கள் நீவீர்கள் இதெல்லாம் வந்துச்சு. கடைசியாக நாம் வந்து தற்காலத்தில் பயன்படுத்தின வார்த்தை வந்து நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் இப்போ பயன்படுத்துகிறோம். நீங்கள் நீர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தற்காலத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, மற்றதெல்லாம் நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். சரியா, இப்போ நாம் சொல்கிறது புக்கில் இருக்கிறத படிக்கிறது ஈஸி, நம்ம ஞாபகம் வச்சுட்டு போயிடலாம். இப்போ நாம் சொல்கிற டேட்டாவில் எக்ஸ்ட்ரா டேட்டா. சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது படற்கை அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் படற்கை அப்படிங்கிறது. படற்கைனா என்னது, பேசுபவனையும் கேட்பனையும் விட்டு அயலான் ஒருவனிடத்தில் பேச்சு படர்க்கிறது. அதெல்லாம் படற்கை அப்படின்னு சொல்கிறோம். பேசுகிறதையும் கேட்குறதையும் விட்டு போட்டு அயலான் மற்ற மூன்றாவது நபர்கிட்ட பேச்சு படர்க்கிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், படற்கை அப்படின்னு சொல்கிறோம். படற்கை நம்ம என்ன சொல்கிறோம், படற்கை ஒடுமை படற்கை பன்மை. இதை விட்டுருங்க, இது வந்து படற்கை வினைகள். இப்போ வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன, இதே மாதிரி முன்னிலை வினைகள். இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கிறது, நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் தன்மை வினைகள், வந்தேன் வந்தோம், இதெல்லாம் ஈஸி தான். ஆனால் படற்கை நாம் என்ன சொல்கிறோம், படற்கை ஒருமை படற்கை பன்மைன்னு சொல்லிட்டு படற்கை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. சரியா, படற்கை ஒருமை படற்கை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, படற்கை ஒருமைன்னு என்னது, படற்கை ஒருமை அப்படிங்கிறது சரிங்களா பார்த்துடலாம். சரிங்களா, படற்கை வந்து படற்கை ஒருமை படற்கை பன்மை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறோம். அதை நாம் பார்த்தோம். படற்கை ஒருமையில் வந்து தொல்காப்பியர் காலத்தில்
சரிங்களா. படற்கை ஒருமை அப்படிங்கிறது சரியா. படற்கை ஒருமை படற்கை பன்மை அதே மாதிரி தான். படற்கை ஒருமை படற்கை பன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தொல்காப்பியர் காலத்தில் தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் சரிங்களா. படற்கை ஒருமைக்கு தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். சங்க காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் அப்படிங்கிறத தன் அப்படின்னு மாறிச்சு படற்கை ஒருமைக்கு இப்போ சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கணும். படற்கை பன்மைக்கு தாம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் சரியா. தாம் அப்படிங்கிறத தம் அப்படின்னு மாறிச்சு. தான் அப்படிங்கிறதுலேருந்து தன்னுன்னு வந்துச்சு சரிங்களா. இதை நாம் வச்சுக்கணும். இதே சங்க காலத்தில் அவன் அவள் இப்போ சரிங்களா. இதெல்லாம் எப்படி வந்து தெரியுங்களா. அவன் அவள் அவர் அது சரியா. அது இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் பயன்படுத்தின வார்த்தைகள். ஆனால் அதுக்கப்புறம் அவர் இது வந்து பன்மைக்கு அவர் அவை தாம் இதெல்லாம் வந்து பன்மைக்கு. இதே இடைக்காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவன் அதே தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவள் அது தான் சரிங்களா. இதே வந்து இடைக்காலத்தில் இதே இவங்க பன்மைக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா அவர் அவை தாம் அவை இந்த வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதே தற்காலத்தில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தாங்க இது. அவன் அவள் அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவர் அவன் அவள் அது அவை அவர் இதெல்லாம் வந்து தற்காலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை. அப்போது படற்கை ஒருமைக்கு வந்து தொல்காப்பியர் என்ன பயன்படுத்தியிருக்காரு தான் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காரு. படற்கை பன்மைக்கு தாம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. அதிலிருந்து வந்ததான் இந்த வார்த்தைகள்லாம். சங்க காலத்தில் அவன் அவள் அது தான் அப்படிங்கிற மாறுச்சு. சங்க காலத்தில் படற்கை பன்மைக்கு அவர் அவை தாம். இடைக்காலத்தில் அவன் அவள் அது தான் அப்படின்னு மாறுச்சு. அதுக்கப்புறம் படற்கை பன்மைக்கு அவர் அவை தாம் அவர் அவைன்னு மாறுச்சு. அதுக்கப்புறம் தற்காலத்தில் தான் நாம் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு நாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ படற்கை வினைகள் ஈஸி தான். வந்தான் சென்றான் படித்தனர் பேசினார்கள் பறந்தனர் இதெல்லாம் வந்து படற்கை வினைகள் சரிங்களா. அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இதை படிக்கிறது ஈஸி சரிங்களா. ஆனால் தன்மை ஒருமை தன்மை பன்மையில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு வார்த்தை எதுலேருந்து வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். அடுத்து வலு வளா நிலை வலுவமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுவதும் வளாநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வலு அப்படின்னா குற்றம், வளாநிலைனா குற்றம் இல்லாதது. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதும் வலு. இருதினை ஐம்பாலும் மூவிடும் காலம் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களையும் இலக்கண பிழையுடன் வந்தால் அவை வலு எனப்படும். இருதினையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழையுடன் வந்தால் அவை வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழை இல்லாதிருப்பின் அவை வளாநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஈஸி தான் சரிங்களா. இங்கே பாருங்கள். செலியன் வந்தது செலியன் வந்தான்னு தான் சொல்லணும். செலியன் வந்தான் அப்படிங்கிற வளாநிலை. கண்ணகி உண்டாள் கண்ணகி உண்டாள் அப்படின்னு தான் வரணும். உண்டான் வந்திருக்கு. கண்ணகி உண்டாள். நீ வந்தேன் அப்படிங்கிறது இதோட இடத்தை குறிக்கிறது சரியா. நீ வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிலருக்கு நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து வளாநிலை. காலம் வந்து நேற்று வருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன குற்றம். நேற்று வந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். இது வளாநிலை. வலுனா குற்றம் வளாநிலைனா குற்றம் இல்லாது. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் சரிங்களா. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அது தவறு. இரு விரலை காட்டி சிறியது எது பெரியது எது என்று கேட்டல் இது வளாநிலை. விடை. கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவுக்கு கண்ணன் பைக்குள் இருக்கிறது என்பது விடையளித்தல் இது தவறு தானே. கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவுக்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என உயர்திணை மரபு. அடுத்தது திணை பால் எண் இடம் காலம் வினை வினா விடை மரபு சரிங்களா. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்கிறோம். தென்னந்தோட்டம்னா சொல்லுவோம். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இது ஈஸி தானே. வலுனா குற்றம் வளானா குற்றம் இல்லாது. இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். வலுவமைதினா இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையென்று என ஏற்றுக்கொள்வது. தப்பு செஞ்சாலும் அது பிழை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம். இலக்கண முறைப்படி பிழையிறது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையென்று என ஏற்றுக்கொள்வது வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம். திணை வலுவமைதி. என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். இங்கு ஓப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக சொல்கிறோம். இது திணை வலுவமைதி. பால் வலுவதின்னு என்னது. வாடாராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவதி ஆகும். ஏன்னா மகள் வாடாராசா வாடா கண்ணான்னு சொன்னால் என்னது ஆண்பாலுக்குரியது. இங்கு ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. இது பால் வலுவதி. ஃபஸ்ட்டு இந்த மீனிங் தெரிஞ்சுக்கணும். வலுவுனா என்ன குற்றம் வளானா குற்றம் இல்லாது. வலுவமைதினா இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கணாசிரியர் பிழை இல்லாதது என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி. இட வலுவமைதின்னு என்னது.
அந்த தன்மை முன்னிலை படக்கை அந்த இடங்களில் வந்து மாற்றம் வரக்கூடியது. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என சரியா தன்மையை படர்க்கை இடத்தில் கூறுவது. சரியா, மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை வந்து படர்க்கை இடத்துல சொல்றாரு. இது என்னது? இடவழுவமதி. காலவமதி என்னது? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். சரியா, நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாளை தமிழகம் வருவார்னு தானே வரணும். இவ்வாறு அமையவில்லை என்றாலும் நம் பிழையாக கருதவில்லை. எனினும் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி காலவழுமதியாக ஏற்றுக்கொள்கிறோம். மறுவழுவதி என்னது? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொன்னது பாரதியார் பாடிக்கிறாரு அந்த லைனு. குயில் கூவும் என்பது மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வலுவாகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இதை வந்து நாம் மரபழுவதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓப்பின் காரணமாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். தப்பாக இருந்தாலும் அது பிழையுடையாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளதான் வலுவமதி. இது ஈஸி தான். அடுத்தது புக் பேக் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் பார்த்துடலாம். இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னா என்னது? அகச்சிப்பு கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் இங்கே வருங்க. இன்ஃப்ராட் ரேஸ்னா அகச்சிப்பு கதிர்கள் நாம் வச்சுக்கணும். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். இது பாருங்க குழப்பிடும். இன்ஃப்ராட் ரேஸ்னா அகச்சிவப்பு, காஸ்மிக்னா விண்வெளி, ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். அல்ட்ரா ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். இன்ஃபேர்னா தான் அகச்சிவப்பு, அல்ட்ரானா புற ஊதரா. பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி மீனொலி தொழில்நுட்பம். இதை நாம் வச்சுக்கணும். அடுத்தது சொல்லும் பொருளும் வந்து பார்த்துடலாம். சரிங்களா, சரிங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அவிர்தல் அப்படின்னா இந்த ஒளிர்தல், அவிர்தல் அப்படின்னா இந்த ஒளிர்தல் நாம் வச்சுக்கோங்க. அடுத்தது அழல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழல் அப்படின்னா நெருப்பு, நஞ்சு, மீன், கள்ளி, இதெல்லாம் வந்து அலர்தல். உவா அப்படின்னு என்னது? கடல் அப்படின்னு பொருள். கங்குல் அப்படின்னா என்னது? இரவு அப்படின்னு பொருள். கனலினா என்னது? சரியா, கனலினா பன்றி, நெருப்பு அப்படின்னு பொருள். சரிங்களா, இதை நாம் வச்சுக்கணும். சரிங்களா, பன்றி, நெருப்பு அப்படின்னு பொருள். அடுத்தது பாரதியார் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா, சரிங்களா. அடுத்து வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஸ்டின். உணதரிலே பார்ப்பேன் அடியேன அப்படின்னா இறைவனிடம் குலசேர வாழ்வன் வந்து வேணுது. நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா. அடுத்தது வந்து தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ங்க. செயற்கை நுண்ணறிவு, கண்காணிப்பு கருவி, அசைவு நிகழும் பக்கம் தன் பருவியை திரிக்கிறது, திறன்பேசியில் உள்ள வரைபடம், போக்குவரத்து, இதெல்லாம் வந்து ஆத ஆன்சர். தலைப்பும் பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது. ஆனால் இதெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது இல்லைங்களா. அடுத்தது இது நம் பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறதுனா எழுதுங்க. வானத்தையும் பேரொழியும் குறிக்கிறது. குலசேரால் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமதி குலசேரால் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை பார்த்து பாடுகிறார். சரியா, இது என்னது? பால் வலுவமதி. மரபு வருமா? வராது. இட வருமா? வராது. காலம் வருமா? வராது. அடுத்தது பூனையார் பால் சோற்றை கண்டதும், ஏன்னா பூனை அப்படிங்கிறது உயிருள்ள அக்ரனை கண்டதும் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது என்னது? திணை வலுவமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுதான் ஆன்சர். பாரத ஸ்டேட் வங்கி உரையாடும் மென்பொருள் எது? இலா அப்படிங்கிறது. சரிங்களா, அப்போ இந்த பிரிவில் வந்து இயல் 4க்கு உண்டான முக்கியமான இலக்கணங்கள். இந்த ஒருமை பன்மை ரொம்ப முக்கியங்க. தன்மை ஒரு தன்மைனா தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் நாம் படிச்சிடறோம். தன்மை பெயர்கள் தன்மை ஒருமை தன்மை வினைன்னு வரும். யான்லேருந்தால் எல்லாமே வந்துச்சு, நீலிருந்தால் எல்லாமே தோன்றுச்சு, தான் அப்படிங்கிறது தான் படக்கை பெயர்களே தோன்றுச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சரிங்களா. தெரியாமல் இதை மட்டும் படிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் தெரிகிற கொஷின் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் புக் எடுக்கிறது. ஆனால் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தானே வெற்றியே இருக்குது. அதை வச்சுக்கங்க. திரும்ப திரும்ப நான் சொன்னதை கேட்டு பாருங்கள். வாய்ஸ் ரெக்கார்டு மூலிமா கேட்டு பாருங்கள். இதில் நம்ம கரெக்டாக வந்து நான் வந்து எழுத முடியாது, அதனால தான். சரிங்களா, சரி. அடுத்த வகுப்பில் வந்து இயல் 5க்கு உண்டான இலக்கணங்களை வந்து நாம் வந்து 10ஆம் வகுப்பு இயல் 5க்கு உண்டான இலக்கணங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.